அன்பிற்குரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். புரட்டாதி மாதத்து பிரதமை முதலாய் நவமி வரையிலான 9 நாட்கள் நவராத்திரி காலமாக கொண்டாடப்படுகிறது. அதன் பின்னால் 10வது நாள் தசமி விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது. இந்த நவராத்திரி ஏன் கொண்டாடப்படுகிறது, எதற்காக கொண்டாடப்படுகிறது, யாரெல்லாம் கொண்டாடுகிறார்கள் என்கிற விவரம் எல்லாம் எல்லோருக்குமே தெரியும். எங்களுடைய துர்க்கை சக்தி பெண்களையே நாங்கள் தெய்வமாக கொண்டாடுகின்ற வளமை கொண்டவர்கள், பண்பாடு கொண்டவர்கள். அப்படிப்பட்ட நாங்கள் பெண் தெய்வத்திற்காக எடுக்கின்ற விரத காலம்தான், அவளை நினைத்து சக்தியை நினைத்து கொண்டாடுகின்ற காலம்தான் இந்த நவராத்திரி காலம். இந்த 9 நாட்களும் எதற்காக கொண்டாடுகிறோம் என்று பார்த்தால், சுருக்கமாக சொன்னால், தேவர்கள் எல்லாம் துன்பப்பட்டு கொண்டு இருந்த பொழுது, அசுரனால் மகிஷாசுரனால் துன்பப்பட்டு கொண்டு இருந்த பொழுது, அந்த துன்பத்தை அகற்றுவதற்காக படைக்கப்பட்டவள் தான் சக்தி, துர்க்கை. துர்க்கையினுடைய அம்சமாக வந்தவள், சக்தியினுடைய அம்சமாக வந்த துர்க்கை அந்த மகிஷாசுரனோடு போர் செய்த காலம் இந்த 9 நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 9 நாட்களும் போர் செய்து அவள் வென்று அவனை வதம் செய்து 10வது நாளை தேவர்கள் ஆயுத பூஜையாக, வெற்றியை கொண்டாடும் முகமாக ஆயுத பூஜையாக கொண்டாடிய தினம் 10வது நாள் விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது. இந்த 9 நாட்களையும் நாங்கள் சக்திக்கு 3 பகுதிகளாக பிரித்து, முதல் 3 நாட்களும் எங்களுக்கு வீரத்தை தரக்கூடிய, சக்தியை தரக்கூடிய, பலத்தை தரக்கூடிய, மனோபலம், உடற்பலம், இந்த 2ஐயும் தரக்கூடிய துர்க்கையாக நினைத்து அவளுக்கு எடுக்கிறோம் முதல் 3 நாட்களையும். அடுத்த 3 நாட்களையும் பார்த்தீர்கள் என்றால், எங்களுக்கு தேவையான உலக வாழ்வுக்கு தேவையான பொருள், செல்வம், பணம், பொருள் என்று எல்லாவற்றையும் கேட்டு நாங்கள் செழிப்போடு வாழ்வதற்காக எல்லா வளங்களையும் தருமாறு கேட்டு இலக்குமியை வழிபடுகின்ற அடுத்த 3 தினங்கள். கடைசி 3 தினங்களையும் பார்த்தீர்கள் என்றால், ஞானம் பெறுவதற்கு, கல்வி என்கிற கண்கை திறப்பதற்காக கலைமகளை வேண்டி கடைசி 3 நாட்களையும் நாங்கள் விரத காலமாக அனுஷ்டித்து வருகின்றோம். 10வது நாள் விஜயதசமி அன்றைக்கு நாங்கள் செய்கின்ற தொழிலோ அல்லது படிக்கின்ற படிப்போ எதுவாயிருந்தாலும் எங்களுக்கு வெற்றியை தர வேண்டும் என்பதற்காக ஆயுத பூஜையாக கூட செய்கின்ற தொழிலுக்கு ஏற்றாற் போல ஆயுதங்களை எல்லாம் சக்தியினுடைய பாதத்திலே வைத்து வணங்கி, புத்தகங்களை, நூல்களை எல்லாம் மாணவர்கள் பாதத்திலே, சக்தியினுடைய பாதத்திலே வைத்து வணங்கி, எங்களுடைய வாழ்நாள் காலம் முழுவதும் அதற்கு எந்த குறைவும் பெறாமல் வெற்றி பெற வேண்டும் என்கிற விதமாக நாங்கள் அவளை தொழுது வணங்கி கேட்டு நிற்போம். இது சாதாரணமாக எல்லோருக்குமே தெரிந்தது. இதற்கு அப்பால் என்ன இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், உண்மையாகவே சக்தி என்பது நாங்கள் கடவுள் வழிபாட்டோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது இப்படி பார்க்கலாம். இல்லை என்றால் பொதுவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த உலகியல் வாழ்க்கைக்கு எங்களுடைய மனதிற்கு சக்தி வேண்டும், பலம் வேண்டும், எதையும் தாங்குகின்ற ஆற்றல் வேண்டும், எந்த சவாலையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் வேண்டும். இது மனதிற்கு. உடலுக்கு அதை விட வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும், எந்த பலவீனமும் எங்களை அண்டிவிடாதபடிக்கு, உடலை அண்டிவிடாதபடிக்கு இந்த உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு கூட அந்த சக்தி தான் தேவைப்படுகிறது. அதற்கும் அப்பால் எங்களுக்கு செல்வம் வேண்டும் என்பது ஒரு யதார்த்தமான விஷயம். அறிவு வேண்டும் என்பது இன்னும் யதார்த்தமான விஷயம். அறிவு, செல்வம், பலம், இந்த 3மே எங்களுக்கு தேவை. அப்படி என்றால் இந்த 3ஐயும் கேட்டுக்கொள்ளுகின்ற காலம்தான் இது. அதை எடுத்துக்கொள்வதற்காக சக்தியை நாங்கள் உருவகப்படுத்திக் கொண்டு, சக்தியினுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு, அம்பாளுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு எங்களுக்கு இதுவெல்லாம் கிடைக்க வேண்டும் வேண்டும் என்று கேட்கின்ற காலம் இது. அப்படி கேட்கின்ற பொழுது எப்படி இருக்கலாம் என்றால், உண்மையாகவே எங்களுடைய இந்த சமய முறையிலே பார்த்தீர்கள் என்றால், விரத காலங்களிலே நாங்கள் புது புது வாழ்வு முறைகளை படித்துக் கொள்கிறோம். சுத்தமாக இருப்பதற்கு படிக்கிறோம். சாதாரணமாக நாங்கள் அதிலே கவனம் இல்லாமல் இருக்கின்றவர்களாய் இருந்தால், இந்த விரதங்களை அனுஷ்டிக்கின்ற விரத காலத்திலே நாங்கள் எங்களை சுத்தப்படுத்திக் கொள்கின்ற ஒரு விதமாக அந்த காலம் அமையும், மனதாலும், உடம்பாலும், புறத்தாலும். அப்படி சுத்தப்படுத்தி கொண்டு இந்த 9 நாட்களும், நான் முதலிலே சொன்னது போல, இந்த பிரதமை முதலாய் அந்த நவமி வரையில் வரக்கூடிய 9 நாட்களும் நாங்கள் வீட்டிலே கும்பம் வைத்து, நிறைகுடம் வைத்து, அதிலே அம்மனை ஆவாகனப்படுத்தி கொண்டு,
சிலர் கொலு வைப்பார்கள். என்ன அழகாக எல்லாம் கொலு வைப்பார்கள். புலம்பெயர்ந்த இந்த தேசத்திலே கூட நான் பலருடைய வீடுகளிலே பார்த்திருக்கேன். நல்ல அழகாக ஆலயங்களிலே செய்வது என்பது ஒரு சிறப்பான விஷயம், அது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில வீடுகளிலே பார்த்தீர்கள் என்றால் மிக அழகாக படிமுறையிலே அப்படியே கொலுவை ஏற்றி வைத்து அங்கே சக்தியை வரவழைத்து அவாகனப்படுத்தி எல்லா தெய்வங்களையும் வரவழைத்து அந்த 10 நாட்களையும் ஒரு திருவிழாவாக கொண்டாடுகின்ற பல குடும்பங்கள் இங்கே இருக்கின்றன. அந்த வகையில் எங்களால் கொலு வைக்க முடிந்தால் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் கொலு வைத்தால் சொல்லுவார்கள், ஒரு முறை கொலு வைத்து விட்டால் நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் காலம் முழுவதும் கொலு வைக்க வேண்டும் என்று. அப்படி வசதி இல்லை என்றால், ஆனால் அதிலே ஒரு இடையூறு வந்துவிட்டால், தடை வந்துவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. அது ஒரு பெரிய குற்றமாக இருக்காது. முடிந்தால் கொலு வைத்துக் கொள்ளலாம். இல்லை, அது முடியவில்லை என்றால் இந்த 9-10 நாட்களும் நாங்கள் வீட்டிலே நிறைகுடம் வைத்து கும்பம் வைப்பது என்பதே ஒரு மங்களமான விஷயம் ஒவ்வொரு வீட்டிலும். அதிலும் குறிப்பாக பாடங்களை படிக்கின்ற மாணவர்கள் இருக்கின்ற வீடுகளிலே இந்த விரதத்தை மிக சிறப்பாக பிடிப்பதுதான் உண்மையாக வழமையாக இருந்து வருகிறது. அதனால் அந்த நிறை குடத்தை வைத்து அந்த காலங்களிலே மாமிசம் உண்ணுகின்ற வீடுகள், அசைவம் உண்ணுகின்ற வீடுகளாய் இருந்தால் அந்த 10 நாட்களும் அதை தவிர்த்துக் கொள்வார்கள். தவிர்த்துக் கொள்வது நல்லது. கும்பம் வைத்து விட்டால் அங்கே கடவுள் வந்திருக்கிறார் என்று பொருள். அதனால் நாங்கள் அந்த அசைவ உணவு எல்லாம் தவிர்த்து விட்டு அந்த 10 நாட்களும் சுத்தமாக இருந்து சக்தியை வழிபட்டால் நாங்கள் கேட்கின்ற எல்லாமே கிடைக்கும். என்ன கிடைக்கும் என்றால், வீரத்தை தரக்கூடிய அந்த பலத்தை தரக்கூடிய துர்க்கை எங்களுக்கு தீய எண்ணங்களை எல்லாம் இல்லாமல் செய்து நல்ல சிந்தனையை தந்து பலத்தை தருவாள். வாழ்விலே எல்லாவற்றையும் சமாளிக்கின்ற ஒரு பலத்தை தருவாள். செல்வத்தை தரக்கூடிய இலக்குமி எங்களுக்கு எல்லா விதமான வளத்தையும் தருவாள். ஞானத்தை, கல்வியை தரக்கூடிய கலைமகள் எங்களுக்கு அறிவு கண்ணை திறந்து விடுவாள். இதுதான் நடக்க போறது இந்த 10 நாள் வழிபாட்டிலே. இதை எப்படி கொண்டாடலாம், எப்படி விரதத்தை நாங்கள் பிடிக்கலாம் என்று பார்த்தால், உண்மையாக சில கடுமையான அனுஷ்டான முறைகள் இருக்கின்றன இந்த நவராத்திரி விரதத்திலே. 9 நாட்களும் எதுவுமே அருந்தாமல் பகல் பொழுது முழுவதும் இரவிலே பால் பழம் உண்டு. 10வது நாள் அதை பாரணை பிடிப்பது உண்டு. 9வது நாள் இரவிலே ஒரு நேர உணவை உண்டோ அல்லது உண்ணாமல் விட்டு 10வது நாள் பாரணை பிடிப்பது வழமை. அதெல்லாம் எங்களால் முடியாது. 9 நாட்கள் இப்படி இருந்து நாங்கள் எல்லாம் வேலைக்கு போவர்கள், படிக்க பள்ளிக்கூடம் போன்றவர்கள் என்று பார்த்தால் ஒரு நேரம் உணவை உண்டு, மறுநேரம் பாலோ பழமோ சாப்பிட்டு இரவுக்கு 10வது நாள் அதை முடித்துக் கொள்வது சிறப்பானது. இப்படி எல்லாம் தான் எங்களுக்கு முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் அசைவம் உண்ணாமல் இருப்பதே நாங்கள் அம்பிகைக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய பலனாக கைமாறாக இருக்கக்கூடும். எல்லாம் தந்திருக்கின்ற தாய்க்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒன்று அது என்றால் கூட அதை விட வேறு என்ன செய்துவிட முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். இப்படி எல்லாம் செய்வது பொதுவாக இந்த நவராத்திரி என்று இரவு பூசை. இது பொதுவாக பகலிலே நடக்கின்ற பூசைகளைத்தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நவராத்திரி, சிவராத்திரி என்பது இரவு பூசைகள். அதனால் இதை 7 மணி தொடக்கம் 9:30 மணிக்குள்ளே செய்வது என்பது பெரும்பாலும் சிறப்பாக இருக்கும். இந்த விரதத்தை நாங்கள் பூசைகளை செய்வது என்பது அப்படிப்பட்ட எங்களுக்கு ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்கின்ற சிலருக்காக அபிராமி அந்தாதியிலே ஒரு பாடல் வரும். மிக அருமையாக, தாயானவள் எப்படிப்பட்டவள், ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம் பூ நிறத்தாளை, புவி அடங்க காத்தாளை, ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பு வில்லும் அங்கை சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. அம்பிகையை சரணடைந்தவர்களுக்கு வாழ்க்கையிலே எந்த துன்பமும் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் அந்த தாய் எங்களை காப்பாற்றி விடுவாள். இது பலருக்கு வாழ்விலே யதார்த்தமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கும். பலருடைய அனுபவங்கள் அதை சொல்லி நிற்கும். அதனால் இந்த நவராத்திரி காலத்தை புனித காலமாக எடுத்துக்கொண்டு அவளுக்கு நாங்கள் செய்யக்கூடியவற்றையெல்லாம் செய்யலாம். அவளுக்குரிய நைவேத்தியங்களை படைத்து, அநேகமாக எல்லோருமே ஒவ்வொரு நாளும் பால் வைக்கலாம், கற்கண்டு வைக்கலாம், பழம் வைக்கலாம். எல்லாம் செய்துதான் படைக்க வேண்டும் என்பது கிடையாது. ஒரு கற்கண்டு வைத்து விட்டால் அது அவளுக்கு மிக பிடித்தமான ஒன்று. ஒரு பாலை வைத்து விட்டால் அது அவளுக்கு பிடித்தமான ஒன்று. எதுவோ எங்களால் முடிந்ததை அவளுக்கு நைவேத்தியமாக படைத்து இந்த காலத்தை புனித காலமாக நாங்கள் விரத காலமாக அனுஷ்டித்து அவளுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.